எடுத்துக்கொள்கையில் சமரசமின்றி கொள்கை சமரசம் என்ற பேச்சுக்கு இங்கே இடமில்லை. சார், இப்போ நேற்று ஆய்வு மேற்கொண்டிருந்தீங்க. அதில் வந்து உங்களுக்கு பெரிய சவாலாக இருக்குது என்னன்னா, ஒரு பக்கம் ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் போராட்டம் வந்தது. அதுக்கு நீங்கள் என்ன ஏற்பாடு பண்ண போறீங்க? நிறைய ஸ்கூலில் வந்து ஒரு பள்ளி ஒரு ஆசிரியர் தான் இருப்பாங்க, நிறைய ஆசிரியர்களாக இருக்குது. அப்போ அதையெல்லாம் எப்போ ஸ்டார்ட் அவுட் பண்ண போறீங்க? ஆனால் உலகத்தில் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லை. போரையே பேசி நிறுத்தும் போது பெருமதிப்பிற்குரிய என்னுடைய ஆசிரியர்களின் அன்பிற்குரிய ஆசிரியர்களினுடைய பிரச்சனைகளையும் பேசி தீர்க்க முடியும். பல அமைப்புகள் இருக்காங்க. அதை குறித்தும் நேற்று விவாதத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம். அதனால் சட்டத்துக்கு உட்பட்ட சில வழக்குகள் சில பிரச்சனைகள் நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. சில விஷயங்கள் சில பிரச்சனைகள் நம்முடைய சட்டமன்றத்தில் இருக்குது. இன்னும் சில இதுங்க நம்முடைய டைரக்டரேட்டில் இருக்குது. அதனால் ஒவ்வொரு சட்ட பிரச்சனையை சட்டம் மூலமாகவும் அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலமாகவே சுமூக ஒரு அனைவருக்குமான ஒரு வின்வின் சிச்சுவேஷனை ஏற்படுத்த முடியும். ஜீரோ டாலரன்ஸ். பள்ளி வாகனங்கள் சரியாக பராமரிக்க முடியலன்னா நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். எந்த பிரைவேட் நிறுவனமாக இருந்தாலும், பிரைவேட் ஸ்கூல்ஸாகவோ அல்லது வேறு ஏதாவது, நாங்கள் டிரான்ஸ்போர்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் கூட நிறைய டிரான்சிட்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதிலெல்லாம் ஜீரோ டாலரன்ஸ். மாணவர்களினுடைய பாதுகாப்பு, மாணவர்களினுடைய சுகாதாரம், மாணவர்களினுடைய புது நலன், ஆசிரியர்களினுடைய அந்த பள்ளிக்கூட அந்த கேம்பஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தரினுடைய பாதுகாப்பில் ஏதாவது யாராவது கவனக்குறைவு இருந்தால் ஜீரோ டாலரன்ஸ். அது மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே மிச்சம் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் வேகமாக சரி செய்யப்பட வேண்டியதை அவங்க சரி செய்து கொள்ளணும். உங்கள் மூலமாக கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. கட்டாயப்படுத்துறாங்க. 3000 ரூபாய் பொருளை 18,000 ரூபாய்க்கு வாங்க சொல்றாங்க சொல்லிட்டு ஜூன் மாதம் ஆமாம், எனக்கும் செய்தி வந்தது. உடனடியாக தொடர்பு கொண்டு பேசினப்ப அது ஒரு மாவட்ட, திருவண்ணாமலை தாண்டி ஒரு மாவட்டத்துக்குள்ளார ஒரே ஒரு அமைப்போடு அதை பேசினாங்க. உடனடியாக அவங்ககிட்டையும் பேசி அந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டது. திட்டமிட்டபடி, ஏற்கனவே அறிவித்தபடி எல்லா பள்ளிக்கூடங்களும் நல்ல முறையில் திறந்து எல்லா மாணவர்களும் பள்ளிக்கூடம். தனியார் பள்ளியில் இலவச கல்வி 25% நிறைய இடத்துல கொடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் பெண்களின் நலன் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், குழந்தைகள் நலனாக இருக்கட்டும், முதியோர் நலனாக இருக்கட்டும், நீங்கள் போர்ட்ஃபோலியோவே பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் சி. ஜோசப் விஜய் அவர்களின் கீழே மாற்றுத்திறனாளிகளினுடைய வெல்ஃபேரையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் இது ஒரு இன்க்ளூசிவான ஒரு கவர்மெண்ட். யாருக்கு அந்த டீச்சர்ஸ் கொடுத்து 1ஆம் தேதி எல்லா ஸ்கூலும் திறந்திருக்கலாம். ஆனால் அது அவர்களுக்கு ஒரு மறைமுக சுமையாக மாறி இருக்கும். அப்போ மாணவர்களுக்கு மட்டுமல்ல, ஆசிரியர்களுக்கும் சுமை வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் அப்போ 1ஆம் தேதி இதே 3ஆம் வகுப்பு வரைக்கும் பாடம் எடுக்கக்கூடிய இந்த ஆசிரியர்கள் மாணவர்களாக வரப்போகிறாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸை இதை முதல்ல கற்றுக்கிட்டு அந்த 3 நாட்கள் மாணவர்களாக இருந்துட்டு பிறகு அந்த மாணவர்களை பார்க்க போகிறாங்க. அப்போ வெறும் தொடக்க நிலை மட்டும் கிடையாது, இடைநிலை, உயர்நிலை எல்லா ஆசிரியர்களையும் அரவணைத்து அவர்களுக்கு எந்த சுமையும் இல்லாமல் கொண்டு செல்வதற்கான எல்லா ஆலோசனைகளும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு தேவைகளை அறிந்து அதை நாங்கள் பண்ணி